friends, welcome to Netpuram Sasha. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு, ஜீனி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் சுக்கு பொடி, கெட்டியான திக் தேங்காய் பால் 200 ml மற்றும் லேசான லைட் தேங்காய் பால் 350 ml எடுத்துக்கோங்க. முதல்ல பச்சரிசி மாவை நம்ம ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஜீனியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணீர் ஊற்றி மாவை நல்லா கலந்து விடணும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அந்த மாவை குட்டி குட்டி உருண்டையா உருட்டி வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தை அந்த ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த அந்த லேசான தேங்காய் பாலை அதில் ஊற்றணும். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கணும். இப்போ அதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம உருட்டி வச்சிருந்த அந்த குட்டி குட்டி உருண்டைகளை அதில் சேர்த்துக்கணும். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 to 12 நிமிஷம் அதை நல்லா வேக விடணும். 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தா அந்த உருண்டைங்க நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஜீனி, ஏலக்காய் பொடி, சுக்கு பொடியை சேர்த்துக்கணும். நம்ம ரெசிபி இன்னும் கெட்டியாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து அதுக்குள்ளே சேர்த்துக்கணும். கடைசியாக அந்த கெட்டியான தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதை அதில் விட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ நம்மளோட பால் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. Thank you for watching my video. Please like, share and subscribe my channel. Also leave your comments below. I'll meet you in the next video. Until then, bye bye from Sasha.